வானகம் பசங்களா! ஜிம்பே வந்து ஒரு வேஸ்ட்டுங்க. அவன் வந்து ஸ்டார்ட்ல இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அவன விட எத்தனையோ பேரு ஸ்டார்ட்குள்ள சேர்ந்துருக்கலாம். ஆனா, அவங்கள விட்டுட்டு இவன வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்ல வந்து சேர்த்துட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. இந்த போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன வந்து திட்டாதீங்க. நானும் வந்து ரேண்டமா ஸ்க்ரால் பண்ணி வர்றப்ப இந்த போஸ்ட்ட நான் பார்த்தேன். ஸோ என்னடா இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அதில போட்டிருக்கிறத நான் படிச்சு பார்த்தேன். ஸோ அத பார்த்தோனே எனக்கு வந்து அதில காரணம்லாம் சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு வச்சுக்கங்களேன். ஒரு 10 பேர குடுத்துட்டு, ஜிம்பேக்கு பதில் இவங்க சேர்ந்தா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு ஒரு காரணம் வந்து சொல்லிக்கிறானுங்க. அண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறப்ப எனக்கு அது ஒரு மாரி ஃபீல் ஆச்சு. நான் அத அப்புறமா சொல்றேன். பட் அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருந்தானுங்க. ஸோ அத படிச்சப்ப எனக்கு ஃபீல் ஆனத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அதாவது எந்த 10 பேர் ஜிம்பேக்கு பதில் இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு அவனுங்க சொன்னானுங்களோ, அந்த 10 பேர சொல்லிட்டு, அண்ட் அதுக்கு அடுத்து அவனுங்க சொன்னானுங்க பார்த்தீங்களா காரணம், அதையும் நான் சொல்லப் போறேன். அண்ட் அவனுங்க சொன்ன காரணத்த வச்சு பார்க்குறப்ப, உண்மையிலேயே ஜிம்பேக்கு பதில் அவங்க இருந்தா நல்லா இருக்குமா? இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அந்த 10 பேர் சொன்னோம் பார்த்தீங்களா? 10 பேர்ல ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்து யார சொல்றாங்கன்னா, ஜிம்பேக்கு பதில் இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு, நம்ம பெரோனாவ சொல்றாங்க. 10வது இடத்துல பெரோனா வந்து இருக்கிறா. எதுக்காக இவனுங்க பெரோனா வந்து ஜிம்பேக்கு பதில் இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு சொல்றானுங்க அப்படின்னா, அவ வந்து ஜோரோ கூட டைம் ஸ்கிப்ல ஸ்பெண்ட் பண்ணா பார்த்தீங்களா டைமு, அவ வந்து ஜோரோ கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான்னே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு வில்லியா இருந்தா, அந்த த்ரில்லர் பார்க் டைம்ல. இப்போ வந்து அவ நல்லா ஜாலியா தான் இருக்கிறா. ஒரு வைஃப்னே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அந்த மியா கூட அவ பண்ணதா இருக்கட்டும், அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு அவள புடிச்சிருச்சு. ஸோ பெரோனா வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனுங்க சொல்றானுங்க. அதாவது ஜிம்பேக்கு பதிலு. இது வந்து ஒரு பைத்தியத்தனமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரோனா சப்போஸ் நம்ம ஸ்டார்ஸ்ல சேர்ந்தாலுமே, அவ லாயலா இருக்கிறது அதாவது அவளுக்கு புடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஜோரோ மட்டும் தான். அவ மீதி பேர வந்து கண்டு கூட மாட்டா. அண்ட் அவ யாருக்கு லாயலா இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மோரியாக்கு மட்டும் தான் அவ லாயலா இருக்கிறாளே. ஸோ அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா இவ பண்ணுவா. ஆனா லூஃபிக்கு ஏதாவது ஒண்ணுனாலோ, இல்ல சாஞ்சிக்கோ, இல்ல வேற யாருக்கோ ஏதாவது ஒண்ணுனா இவ பண்ணுவாளான்னு சொல்லிட்டு தெரியல. அது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், அவ உசப்ப பார்த்தாலே ஓடி போயிடுவா. ஏன்னா தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு மன உளைச்சல குடுத்துறான்னே சொல்லிட்டு சொல்லலாம். அதனால இவனுங்க பெரோனா தான் ஜிம்பேக்கு பதிலா சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு சொல்றது ஒரு பைத்தியக்காரத்தனமான பாயிண்ட்டுங்க. அடுத்து 9த் பிளேஸ்ல யார் இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெய்ஜு. ரெய்ஜு வந்து ஸ்டார்ட்ல சேர்ந்துருக்கணும் ஜிம்பேக்கு பதில்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. அண்ட் அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது சாஞ்சிய வச்சு சொல்றானுங்க. சாஞ்சி எப்பயுமே நம்ம நாமி கிட்டயோ, இல்ல ராபின் கிட்டயோ சிம் பண்ணினே இருப்போம் பார்த்தீங்களா? சாதாரணமாவே எல்லா பொண்ணுகிட்டயும் சிம் பண்ணுவான். பட் இவங்க 2 பேர்கிட்ட வந்து ரொம்ப சிம் பண்ணுவான். ஏன்னா 2 பேரும் அழகா இருக்கிறாங்கல்ல. ஸோ இவனுங்க வந்து என்ன சொல்றானுங்கன்னா, ஒன் பீஸ் ஸ்டார்ட்டிங்லேருந்தே இந்த கதை வந்து போயினே இருக்குது. அவனும் சிம் பண்ணினே இருக்கிறான். நம்மளும் வந்து அத பார்த்துனே இருக்கிறோம். சப்போஸ் ரெய்ஜி வந்து அந்த க்ரூல ஜாயின் பண்ணான் அப்படின்னா, சாஞ்சி சிம் பண்றத வந்து நிறுத்திருவான். அதாவது கம்மியாக்கிப்பான். ஸோ அதிலயே நம்ம வந்து தப்பிச்சிடலான்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றானுங்க. இது வந்து பைத்தியத்தனமா இருக்குது. ஏன்னா, அவனுக்கு அவனோட அக்கா வந்து அந்த க்ரூல இருந்தாலுமே சரி, இல்ல இல்லனாலுமே சரி, சாஞ்சி சாஞ்சியா தான் இருப்பானே. அதுதான் அவனோட நேச்சரே. ஸோ எந்த பொண்ண பார்த்தாலும் அவன் வந்து சிம் பண்ணுவான் தான். அவன் அவங்க அக்காவ பார்த்து சிம் பண்ணாம இருக்கிறதே பெரிய விஷயம். அத என்ன கேட்டா. ஏன்னா நான் கூட ஹோல்கே கேலைல நெனச்சேன். இந்த பொண்ணு வேற அழகா இருக்கிறாள்ல. ஸோ இவன் ஏதாவது பண்ணுவானான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனா அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கான்ற ரெஸ்பெக்ட்டோட பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்திக்கினான். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். இவனுங்க வந்து ரெய்ஜி வந்தா சாஞ்சி அந்த மாரி பண்ண மாட்டான்னு சொல்றது ஒரு பைத்தியக்காரத்தனம் தான். அண்ட் ரெய்ஜி வந்தாலுமே முக்கியமா வந்து நம்ம ஒரு குவாலிட்டி இருக்குதுங்க. ஸ்டார்ட்ல வந்து ஒருத்தவங்க ஃபேமிலி மாரி இருப்பாங்க. ஸோ ரெய்ஜி உள்ள வந்தாலுமே, அவ சாஞ்சி மேல மட்டும் தான் பாசமா இருப்பா. மீதி பேர் மேல இருப்பாளான்னு சொல்லிட்டு தெரியாது. அண்ட் அவ வந்து யாருகிட்ட வந்து இப்போ விசுவாசமா இருக்கிறான்னா, அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம். அப்புறமா அவங்க தம்பிங்கிட்ட. அவங்கள தான் வந்து ஃபேமிலியா நெனச்சுன்னு இருக்கிறா. அவன் தான் ஃபேமிலியே நெனச்சுன்னு இருக்கிறான்லாம் கிடையாது. ஸோ இப்போ ஸ்டார்ட்ல சேர்ந்தாலுமே, சாஞ்சி மேல மட்டும் தான் பாசமா இருப்பா. மீதி பேருக்கு வந்து எதாவது ஆபத்துனா, அவ காப்பாத்துவாளான்னு சொல்லிட்டே தெரியல கரெக்ட்டா. ஆனா நம்ம ஜிம்பே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவன் வந்து எல்லாரையுமே ஃபேமிலியா பார்க்குறான் ஸ்டார்ஸ்ல இருக்கிறவங்கள. ஸோ ரெய்ஜு வந்து ஜிம்பேக்கு பதில் சேரணும்னு சொல்றது ஒரு பைத்தியத்தனம் தாங்க. ரெய்ஜு பார்க்கறது அழகா இருப்பா. அண்ட் பெரோனாவுமே முன்னாடி சொன்ன மாரி பார்க்கறது அழகா இருப்பா. அதுக்காக அவன் வந்து சேரலாம். ஆனா ஜிம்பேக்கு பதில் அவங்க வரணுன்றது கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. ஸோ 8த் பிளேஸ்ல இவனுங்க யார சொல்றாங்கன்னா, நம்ம டாமாவ சொல்றானுங்க. இவனுங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இந்த வானோ ஆர்க் அப்ப அந்த ரைட் பண்ணாங்கல்ல ஒனியஷிமாவ. அப்ப ஸ்டார்ட்ஸ் பண்ணத விட, அதாவது நெறைய ஸ்டார்ட்ஸ் பண்ணத விட, இவன் நெறைய பங்கு வந்து அதில அழிச்சிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இது வந்து ஏத்துக்கிற மாரியே இல்லங்க. சரி அவ வந்து பண்ணா தான். அவளோட அந்த என்னமோ சாப்பாடாச்சே மறந்துட்டேன். ஏதோ ரவுண்டா இருக்கும்ல. ஸோ அது மாரி அத வச்சு நெறைய பீஸ்ட் மெம்பர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணா பெரிய ஹெல்ப் பண்ணா தான். ஆனா ஸ்டார்ட்ஸ் வந்து இல்லன்னா, அதாவது ஒரு ஸ்டார்ட்டுமே சொல்றாங்க. லூஃபி, ஜோரோ, சாஞ்சின்னு மட்டும் இல்லாம, அந்த 10 ஸ்டார்ட்டுமே இல்லன்னா, அந்த ரைடே சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காது. ஆனா இவனுங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டார்ட்ஸ விட இவ தான் பெரிய பங்களிச்சா. அதனால இவ வந்து ஸ்டார்ஸ்ல சேர்றதுக்கு தகுதி இருக்குது. அதுவும் ஜிம்பேக்கு பதில் இவ வந்து சேரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றானுங்க. இது சுத்தமா ஏத்துக்கிற முறையே கிடையாது. ஸோ 7த்தா யார சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேன்காக்க சொல்றானுங்க. இது வேணா நான் ஒத்துப்பேன். நம்ம ஜிம்பேக்கு பதில் ஹேன்காக் சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு. எதுக்காகன்னா, ஹேன்காக் வந்து பார்க்கறதுக்கு சூப்பரா இருப்பா. ஏன்னா அவ தான் உலகத்திலேயே அழகான பொண்ணுல்ல. ஸோ அவ சப்போஸ் ஸ்டார்ட்ல சேர்ந்திருந்தா அப்படின்னா, நம்ம அவளுக்கு வந்து ஜாலியா சிம் பண்ணின்னு இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து அவளோட ஸ்க்ரீன் டைமே கம்மியா தான் இருக்குது. ஸோ ஸ்டார்ட்ல சேர்ந்தான்னா,
நிறைய வாட்டி அவளை பார்க்கலாம், நம்ம நல்லா சிம் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து சேர்ந்துருக்கலாமே தவிர அந்த க்ரூவில் ஒரு மெம்பராக சேர்ந்து அவள் லாயலாக இருப்பாளான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறப்ப அது டவுட்டுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஹேன்காக்கு லூஃபி மேலே தான் பைத்தியம். அவள் சப்போஸ் ஸ்டார் க்ரூவில் சேர்ந்தாலுமே லூஃபிக்கு எதுவும் ஆகாம தான் அவள் பார்த்துப்பா. மீதி பேர்கிட்டலாம் வந்து எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு தெரியல. அதாவது மீதி பேர்கிட்ட எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஏன்னா மற்றவங்கள நட்டத்தை வச்சு நம்ம பார்த்து தெரிஞ்சுன்னு இருப்போம். லூஃபிக்கு மட்டும்தான் வந்து சிம் பண்ணி நிறுகிறா. ஸோ அப்படி மிஞ்சி போனால் நம்ம நாமிக்கிட்ட ராபின்கிட்ட மேபி அவள் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். ஏன்னா அவங்களும் பொண்ணுங்க தானே. ஸோ இருந்தால் இருக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா மற்ற பொண்ணுகிட்டே ஹேன்காக் எப்படி நடத்துறான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதனால் அவள் சப்போஸ் ஸ்டார் க்ரூவில் சேர்ந்தாலுமே லூஃபிக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துப்பாவ. ஆனால் மீதி 9 பேர் நிலைமை என்ன வருது ஏதோ ஆபத்தில் வர்றப்ப. ஆனால் ஜிம்பே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாருமே ஒன்றா தான் பார்க்குறான். யாருக்கு ஏதாவது ஒன்றாலும் அவன் வந்து உயிரை கொடுப்பான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப ஹேன்காக் ஜிம்பேக்கு பதில் ஸ்டார்ட்டில் சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது ஒரு முட்டாள்தனம்னே சொல்லிட்டு சொல்லலாம். 6th பிளேஸில் வந்து இவனுக்கு சொல்கிறது சாபோங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஜிம்பே பற்றி விட்டுருவோம். ஜிம்பே பற்றி தேவையில்ல. சாபோ வந்து கன்ஃபார்மாக ஸ்டார் க்ரூவில் சேர்ந்துருக்கணும். அதாவது ஏஸே சேர்ந்துருக்கணும். ஏஸ் அலபாஸ்டர் மீட் பண்ணுறப்ப அவனை கூட்டிருப்பானுங்க பார்த்தீங்களா, வா நம்ம என்னோட க்ரூவில் சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெட் கிட்ட போகிறான்னு சொல்லிட்டு அவன் ஏஸ் போயிட்டு இருப்பான். ஆனால் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஏசு லூஃபி சாபோ 3 பேரும் பைலட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டானுங்க. ஆனால் ஒரு க்ரூவில் இருப்பான்லான்னு சொல்லிட்டு தெரியல. பட் சப்போஸ் யோசிச்சு பாருங்களேன், 3 பேரும் ஒரே க்ரூவில் இருந்தானுங்க அப்படின்னா அவனுக்கு 3 பேர் யாரால தொட்டிருக்க முடியுமாங்க? வேற லெவலில் இருந்திருக்கும். ஆனால் இந்த பைத்தியக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு சைடு போயிட்டான். அதுதான் வந்து ஒரு சின்ன கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதில் இப்போ ஒருத்தன் இல்லவே இல்லை உயிரோட. ஸோ சாபோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரூவில் சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. சாபோ ஜிம்பேக்கு பதில் சேர்ந்துடணுமா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பார்க்க தேவையில்ல. இவனுங்க சொன்ன கதையை விட்டுருவோம். சாபோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் க்ரூவில் சேர்ந்து நல்லா இருந்திருக்குங்க. சாபோ ஏசு லூஃபி 3 பேரும் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா ஒரே க்ரூவில் பக்காவாக இருந்திருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் அது நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஏசு வந்து இறந்துட்டான். சாபோ வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் ஆர்மியில் செகண்ட் இன் கமாண்டாக இருக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பைரட்டே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் சாபோவே. அதனால் அந்த கனவு வந்து அப்படியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இவனுக்கு 5th சொல்கிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாணியை சொல்கிறானுங்க. பாணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் க்ரூவில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ கூட இருக்குது தான். ஏன்னா வந்து அவங்க கூட தான் இருக்கிறா. ஸோ மேபி ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாணிக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா நீக்கா கதையை சொல்லி தான் வளர்த்துருந்தாரு. அவளும் நீக்காவை தான் தேடி இருந்தா. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கடில் பார்த்துட்டு இருப்பா. அப்படி இருக்கிறப்ப ஸ்டார் க்ரூவில் சேர்ந்தான்னா ஒரு கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன் அவளோட கதையே. அவள் அதுதான் ஆசைப்பட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு அப்படி கூட நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு எப்படி கதை போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா ஓடா வந்து இங்கே எங்கே தான் காட்டினுக்கிறாரு. நம்ம எத்தனையோ வாட்டி எதிர்பார்த்த கேரக்டரே வந்து சேர விட்டாங்க. ஸோ பாணிக்கு மேபி இப்படி நடந்தால் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ரூவில் சேர்ந்தாலும் சேரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஜிம்பேக்கு பதில் பாணி ஸ்டார்ட்டில் சேரணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறது அதை பற்றி நம்ம விட்டுருவோங்க. அதாவது இதுக்கப்புறம் வரப்போகிற ஆளுங்களுக்கு நம்ம அதை வச்சு பார்க்க தேவையில்ல. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிறவங்க எல்லாருமே ஸ்டார் க்ரூவில் இருக்கிறதுக்கு தகுதியான ஆளுங்க தான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 4 பேர் அவங்க கூட வந்து ஸ்டார்ட்டில் சேரத்துக்கு தகுதி இல்லாத அவங்களுக்கு. அதாவது ஒரு க்ரூவாக பார்க்குறப்ப ஒரு ஃபேமிலியாக பார்க்குறப்ப. ஆனால் இதுக்கப்புறம் சொல்ல போகிற எல்லாருமே அதில் சேர்ந்துருக்க வேண்டிய மெம்பர்ஸுங்க. அதனால நம்ம இவங்களுக்கு பதில் அவங்க வந்திருக்கலாம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தேவையில்ல. நம்ம பொதுவாகவே பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஸோ பாணி வந்து ஸ்டார் க்ரூவில் சேர்ந்தால் நல்லா தான் இருக்கும். 4th பிளேஸில் இருக்கிறது நம்ம பான்சானுங்க. இவன் வந்து இவனை பற்றி என்ன சொல்கிறேன்னே சொல்லிட்டு தெரியல. ஒரு நட்புக்கு இன்னொரு அடையாளம்னே சொல்லிட்டு இவனை வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிக்கிறானே சொல்லிட்டு சொல்லலாம். அவன் பண்ணக்கூட தேவையில்ல. அந்த இம்பல் டவுனில் ஆமாம் இம்பல் டவுன் தான். அங்கே வந்து அவன் பண்ணியிருக்கே தேவையில்ல லூஃபிக்கு மாத்திரம். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து குட் பை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்து வழி அனுப்பி வச்சுருப்பான். அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். யாருங்க பண்ணுவா? ஜெயிலில் அம்மானாலாம் இருந்து கஷ்டப்பட்டு இருந்துட்டு தப்பிச்சு போகிறது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப என் ஃப்ரெண்டு தப்பிச்சு போட்டோம் அவன் போய் அவன் அண்ணனை காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து இவனை வந்து வழி அனுப்பி வச்சுருப்பான். ஸோ அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். பான் கிளே வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கிறான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. கன்ஃபார்மாக எதுவுமே தெரியல. அவன் செத்த முறையும் கரெக்டாக தெரியல. ஸோ உயிரோட இருக்கிறான்ற மாதிரி தான் எல்லாம் பேசினுக்கிறாங்க. அவன் உயிரோடு இருந்து அண்ட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு வந்தானோ இல்லை ஏதோ இதாகட்டும். ஸோ அவன் வெளியில் வந்துட்டு ஸ்டார் க்ரூவில் சேர்ந்தானா உண்மையிலே வந்து உலகத்துக்கிற எல்லா ஒன் பீஸ் ஃபேனுமே சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த நாளுக்காக நானும் காத்துனுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் காத்துனுருப்பீங்கன்னு தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பான்கிளே வந்து ஒரு டிசர்விங்கான ஆள் தாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவன் ஜிம்பேக்கு பதில் வரணுமா இல்லை வர வேணாமான்னு சொல்லிட்டு பார்க்க தேவை நம்ம. ஸோ 3rd பிளேஸில் வந்து இவனுக்கு கேரட்டை சொல்கிறானுங்க. கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்கே ஐலாண்ட்லேயே ஒரு க்ரூ மெம்பர் மாதிரி தான் இருந்திருப்பா. அவள் அழகாக ஜோலேருந்து தப்பிச்சு வந்துட்டு அதை யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு இவங்க கூட ஹோல்கே ஐலாண்டுக்கு வந்து போயிருப்பா சாஞ்சியை திருப்பி கூட்டின்னு வரத்துக்கு. ஸோ அவளும் வந்து ஒரு பைரட்டாக இருக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பா. அதாவது வெளியில் போய் கடலை பார்க்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வந்து ஒரு அன்அஃபிஷியல் மெம்பர்னே சொல்லிட்டு சொல்லலாம் ஸ்டார்ட்டில். ஆனால் இவளுக்கு வந்து ஏன் 3rd பிளேஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இந்த போஸ்ட்டில். இவள் ஒரு 4th இல்லை 5th கூட வச்சுக்கலாம். 5th பிளேஸில் யார் சொன்னேன் நான்? பாணி. இவளுக்கு ஒரு 4th பிளேஸ் கூட கொடுத்துடலாம். பான் கிளே வந்து 3rd பிளேஸில் போட்டு. ஏன்னா இவ வந்து அன்அஃபிஷியல் மெம்பராக இருந்தாலுமே ஜிம்பே வந்து ரொம்ப மெயினுங்க. ஜிம்பேக்கு பதில் இவன் சேரணும்னு சொல்கிறது அது ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது தான் அஃப்கோர்ஸ். அண்டு பான் கிளேலாம் வந்து முன்னாடியே சேர்ந்துருக்க வேண்டிய ஆள். கேரட்லாம் இப்போ தான் வந்து காட்டினாங்களே.
ஸோ இவளுக்கு தேர்ட் ப்ளேஸ் கொடுத்தது எனக்கு இடிக்குது. ஆனால் ஜிம்பேக்கு பதில் இவர் சேரணுன்றதும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்குது. நான் அதை பற்றி பேச மாட்டேன்னு சொன்னேன், பட் இவளுக்கு மட்டும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருவோம். இப்போ செகண்ட் ப்ளேஸுக்கு போவோமா? இவனுக்கு செகண்ட் ப்ளேஸில் சொல்லிக்கிற ஆள் வந்து நம்ம விவி தாங்க. விவி வந்து ஒரு ஹானரரி ஸ்டார்ட்னே சொல்லிட்டு சொல்லலாம். அவள் அலபாஸ்டாவில் வந்து அவங்க கூட சேரல தான், ஆனாலுமே அவள் வந்து ஸ்டார்ட்டில் ஒரு மெம்பர்னே சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க ப்ரீ டைம் ஸ்கிப் அப்போ அவங்களோட அட்வென்ச்சராக இருக்கட்டும், அவங்களோட பாண்டிங்காக இருக்கட்டும், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பக்காவாக இருந்துச்சுங்க. அவள் வந்து சேர்ந்துருக்க வேண்டிய ஆள், அதுவும் ராபினுக்கு முன்னாடி சேர்ந்துருக்க வேண்டிய ஆள். ராபினே அலபாஸ்டாக்கு அப்புறம் தான் சேர்ந்துருப்பா ஸ்டார்ட்டில். அண்ட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சேர்ந்த ஆள், இல்லை சேர்ந்துருக்க வேண்டிய ஆள். ஸோ நம்ம விவி வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பேக்கு முன்னாடி சேர்ந்துருக்கணும், அது கரெக்டு தான். ஆனால் ஜிம்பேக்கு பதில் இவர் சேர்ந்துருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம். ஆனால் ஜிம்பேக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விவி வந்து சேர்ந்துருக்கணும். ஆனால் இவன் வந்து நான் அலபாஸ்டாவில் இருக்கிறேன், மக்களை பார்த்து போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இருப்பா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ சப்போஸ் ஸ்டார்ட் வந்து திருப்பி மீட் பண்ணுறாங்க கூடனா கன்ஃபார்மாக அவளை வந்து சேர்த்துப்பாங்க. நான் அந்த நாளுக்காக ஏன் இருக்கிறேன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச யாமோட்டோ தாங்க. இது வந்து விவிக்கு எப்படியோ அதே மாதிரி தான் யாமோட்டோக்கும். அலபாஸ்டாவில் விவி வந்து சேராமல் இருப்போம் பார்த்தீங்களா ஸ்டார்ட்டில், அதே மாதிரி தான் வானோவில் வந்து யாமோட்டோ சேராமல் இருந்தப்போ எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்போம். ஏன்னா யாமோட்டோவோட ஆசையே வெளியே போய் கடலை பார்க்கணும், அந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ஏஸ் கூடயே போயிருக்க வேண்டிய ஆள், ஆனால் அவளால் அப்போ போக முடியல. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், சப்போஸ் அவள் ஏஸ் கூட தப்பிச்சு போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் வந்து மரீன் ஃபுல் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நம்ம லூஃபி வந்தான்ல, அதே மாதிரி யாமோட்டோ வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். யாமோட்டோ போயிருந்தா அப்படின்னா கைடவும் கன்ஃபார்ம் வந்திருப்பான். என் பொண்ணை வந்து அதாவது என் பையனை வந்து என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுன்னு வந்திருப்பான். சண்டை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கும். ஆனால் யாமோட்டோ வந்து அப்போ தப்பிச்சு போக முடியல. அதுக்கடுத்து இவ தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அதாவது ஃப்ரீ ஆகிட்டா. நம்ம கைடோ தவிர அப்புறமா வந்து ஃப்ரீ தான், எங்கே வேணால் போகலாம் அவள். ஆனால் நான் வந்து மோமோவை பார்த்துக்கணும், வானோவுக்கு வந்து ஃபஸ்ட் நான் இது பண்ணிவிட்டு அப்புறமா நான் வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் சொல்லியிருப்பா. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா நீ பைரட் ஆகணும்னா ஃபோன் மட்டும் பண்ணு, நான் வந்து கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அதனால் யாமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான கேரக்டருங்க. அவள் வந்து சீக்கிரமாக சேர்ந்தானா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சீக்கிரம் வந்து எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா ஜிம்பே வந்து என்ன இருக்குது, இம்பல் டவுன் அப்பயே ஃபஸ்ட்டு அவனை காட்டினாங்கல்ல, அப்புறமா ஃபிஷ்மேன் ஐலாண்ட் அப்போ அந்த டைம் தான் கூட்டான்னு நினைக்கிறேன். ஃபிஷ்மேன் ஐலாண்டோ இல்லை அமேசான் இல்லையோ ஏஸ்லாம் செத்ததுக்கப்புறம் சம்திங் ஏதோ ஒரு அந்த ரேஞ்சில் தான் லூஃபி வந்து கூட்டிருப்பான் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா பங்காசாடு, அதுக்கடுத்து இன்னொரு ட்ரெஸ்ரோஸா, அப்புறமா ஹோல்கேக் ஐலாண்டு. அதில் ஹோல்கேக் ஐலாண்டில் தான் நான் வந்து வரேன்னே சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதுக்கடுத்து இன்னும் ஒரு 3 எபிசோட் போனதுக்கு அப்புறம் தான் 100 சம்திங் எபிசோட்லாம் போனதுக்கு அப்புறம் தான் வானோவில் வந்து நம்ம ஜிம்பேவே சேர்ந்துருப்பான், அதாவது 10வது ஸ்டார்ட்டாக. ஸோ நம்ம யாமோட்டோவெல்லாம் வந்து சேர்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவெல்லாம் சீக்கிரமாக வந்து சேர்ந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அவெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு மெம்பருங்க அப்படி சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் பசங்களா அந்த 10 பேர். ஜிம்பேக்கு பதில் இவங்களாம் சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் இல்லை ஒரு 4 பேர் வச்சுப்போமே. ஃபஸ்ட்டு சொன்ன 4 பேர் சேரத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்தாலுமே வேறு ஏதோ ஒரு நோக்கத்தில் தான் இருப்பாங்களே தவிர குரூ ஒரு ஃபேமிலியாக வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ அவங்கள வந்து நம்ம விட்டுடலாம். அதுக்கடுத்து மீதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துதான் நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பேக்கு பதில்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ண தேவையில்ல. அவங்கள வந்து அப்படியே நம்ம விட்டுருவோம். அவங்களாம் ஸ்டார்ட்ல இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த 10 பேரில் அவன் சொன்ன கேள்வியை நானும் கேட்குறேனே, உண்மையிலே இல்லை அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஜிம்பே வந்து மீதி ஸ்டார்ட்டில் எப்படி அந்த ஸ்டார்ட்டில் இருக்கிறதுக்கு தகுதியானவங்களோ அதேமாதிரி அவனும் ஒரு தகுதியான மெம்பர் தாங்க. அவனை வந்து எதுக்காக இப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் உங்ககிட்ட நான் கேட்குற அந்த கேள்வியை, ஜிம்பேக்கு பதில் வேறு யாராவது சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது யாராக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இன்னொரு கேள்வி, ஜிம்பே இருக்கிறது தான் கரெக்டு தான் சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜிம்பே வந்து அங்கே இருக்கிறான்ல, இதுக்கு அடுத்து இந்த 10 பேரில் யார் ஸ்டார்ட்டில் சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, அதையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறேன் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸும் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் பார்ப்பாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, இங்கே பாடுறா ஜிம்பேக்கு பதில் இவங்களாம் சேர்ந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே மறக்காமல் கேளுங்க. ஸோ இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.